எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். வருக வருக மயிலோன் வருக, இந்திரன் முதலாய் எண்டிசை போற்ற, மந்திர வடிவேல் வருக வருக, வாசவன் மருகா வருக வருக, நேச குரமகள் நினைவோன் வருக, ஆறுமுகம் படைத்த ஐயா வருக. தைப்பூசம் என்பது சிவபெருமான், பார்வதி மற்றும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது என்றாலும் அதிகப்படியாக அனைத்து விதமான முருகன் ஆலயங்களிலும் தைப்பூசத்தை திருவிழா போல் நாம் கொண்டாடுகிறோம். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச திருநாளன்று பலரும் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள். அதோடு தங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு எந்த ஒரு பொருளை வாங்கி முருகன் ஆலயத்திற்கு தந்தால் அந்த பிரச்சனை தீரும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு தைப்பூசமானது 1/2/2026 பிப்ரவரி மாதம் தொடங்கிய உடனே வரவிருக்கின்றது. தைப்பூச நாளன்று முருகப்பெருமானின் அனைத்து ஆலயங்களிலும் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலையும் நேர்த்திக்கடனையும் செலுத்தி முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள் என்பது இருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்காகவும் வழிபாடு செய்வார்கள். இப்படி வழிபாடு செய்வதோடு எந்தெந்த பொருட்களை முருகப்பெருமானுக்கு வாங்கி தர வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தைப்பூச திருநாள் அன்று முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேலை வாங்கி முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு ஆலய உண்டியலில் வேலை போடுவதன் மூலம் நாள்பட்ட தீராத கடன் பிரச்சனையும் உங்களுக்கு தீரும். முருகப்பெருமானின் அபிஷேகத்திற்கு அன்றைய தினம் பால் வாங்கி கொடுத்தோம் என்றால் நமக்கு பணவரவு என்பது அதிகரிக்கும். முருகப்பெருமானுக்கு அலங்காரத்திற்காகவும் அர்ச்சனைக்காகவும் வாசனை மிகுந்த மலர்களை வாங்கி தந்தோம் என்றால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி சுப காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். முருகப்பெருமானின் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதற்காக எண்ணெய் வாங்கி கொடுத்தோம் என்றால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அனைத்தும் விலகிவிடும். இந்த பொருட்களை பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயத்திற்கு தான் வாங்கி தர வேண்டும் என்று இல்லை, நம்முடைய வீட்டிற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கும் வாங்கி தரலாம். முழு மனதோடு முருகப்பெருமானை நினைத்து இந்த பொருட்களை வாங்கி தந்து வழிபடுவதன் மூலம் அந்த பொருட்களுக்குரிய பலனை நம்மால் பெற முடியும். இதோடு அந்த தைப்பூச தினத்தன்று ஆலயத்திற்கு வரக்கூடிய முருக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவது என்பது கோடி புண்ணியத்தை தரும். அன்னதானம் வழங்கும் அளவிற்கு வசதி இல்லை என்று கூடுபவர்கள் அவர்களின் தாகத்தை தீர்ப்பதற்கு மோர் தானம் தந்தாலும் அன்னதானம் செய்ததற்குரிய பலனை பெற முடியும். அதிக அளவில் அனைத்து பொருட்களையும் வாங்கி தர முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் கூட தங்களால் இயன்ற அளவு ஏதாவது ஒரு ரூபத்தில் தைப்பூச திருநாள் அன்று முருகப்பெருமானுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்து முருகப்பெருமானின் அருளை பெறலாம். ஆலயத்திற்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகப்பெருமானின் அருளை பெறுவோம். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.